உலக நாடுகளில் 400 கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை பயன்படுத்தி இந்தியாவில் உற்பத்தியாகும் விளைபொருட்களை மத்திய அரசு ஏற்றுமதி செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரியில் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் 100வது பிறந்தநாள் பேரணியில் மாநில தலைவர் ராமகவுண்டர் பேட்டி. கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகளின் நலன் காக்கவும் விவசாயத்தினை பேணி காக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தினை உருவாக்கிய விவசாய உணவு உற்பத்தை பெருக்க காரணமாக இருந்த ஐயா நாராயணசாமி நாயுடுவின் அவர்களின் 100வது பிறந்த நாளினை முன்னிட்டு பேரணி மற்றும் விவசாயிகளின் மாநாடு நடைபெற்றது. இதன் முன்னதாக கிருஷ்ணகிரி LIC அலுவலகம் அருகில் இருந்து துவங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தமிழக விவசாய சங்கத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டனர். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விவசாயிகளின் பாதுகாவலன் ஐயா நாராயணசாமி நாயுடுவின் திருவுருவப் படத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற மாநாட்டிற்கு மாநில நர்சரி சங்க தலைவர் கண்ணையா, சங்கத்தின் மாநில செயலாளர் வேலுமணி, மூத்த விவசாயிகள் மாரிசெட்டி, சங்கத்தின் ஆலோசகர் நசீர் அகமது, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் வேலு, ராஜா, மாநில மகளிர் அணி தலைவர் பெருமா, மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் அனுமந்தரசு, மாவட்ட துணை செயலாளர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ராமகவுண்டர் வன விலங்குகளால் பலியாகும் விவசாயிகளுக்கு கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வழங்குவது போலவே தமிழகத்திலும் இழப்பீடு தொகையை ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25 லட்சம் உயர்த்தி வழங்க வேண்டும். விவசாய நிலங்களில் பெயரில் ரிசர்வ் வங்கி கடன் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதை மீண்டும் தொடர்ந்து வழங்க வேண்டும். உலக நாடுகளில் உணவு தரத்தின் விலை 50 மடங்கு விலை உயர்த்துள்ளது. ஆனால் இந்தியாவில் மட்டும் விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்யாமல் மத்திய அரசு இந்திய விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. குறிப்பாக உலக நாடுகளில் 400 கோடி மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை பயன்படுத்தி இந்தியாவில் உற்பத்தியாகும் விளைபொருட்களை மத்திய அரசு ஏற்றுமதி செய்ய முன்வர வேண்டும் என வலியுறுத்தி இந்த பேரணி மற்றும் மாநாட்டில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேட்டி மாநில தலைவர் ராமகவுண்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு ஜீவன் உயிர் பெற்றது. அதுதான் ஐயா நாராயணசாமி நாயுடு. சரியாக 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலே விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக பிறந்த ஐயா நாராயணசாமி அவர்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு, குறிப்பாக தமிழகத்திலே இலவச மின்சாரம் கிடைத்ததற்கும் கடன் தள்ளுபடி கிடைத்ததற்கும், விவசாய விளைபொருளுக்கு நியாயமான விலை வேண்டும், விவசாயிகளுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்று போராடிய ஐயா நாராயணசாமியினுடைய 100வது பிறந்த நாள் விழா இன்று கிருஷ்ணகிரியிலே மூத்த தலைவர் மரியாதைக்குரிய மாரிசெட்டி அவர்கள் தலைமையிலே இன்று நடைபெறுகிறது. இந்த விழாவிற்கு கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் வரவேற்கிறோம். இந்த நேரத்திலே மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை. 800 கோடி மக்களிலே 400 கோடி மக்களுக்கு உணவில்லை. இந்த உணவை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டுமென்றாலும் வாங்குவதற்கு உலக நாடுகள் 186 நாடுகள் தயாராக இருக்கின்றன. ஆனால் இந்த மோடி அரசு விவசாய விளைபொருளை ஏற்றுமதி செய்யாமல் வெறும் ஒரு சிலதை மட்டும் இறக்குமதி செய்து இந்திய விவசாயிகளை பஞ்சத்திலே ஆழ்த்துகிறார். மிக மிக அதிக அளவிலே உணவை உற்பத்தி பண்ண வைத்தவர் அவர்தான். தேர்தலிலே 2 மடங்கு உற்பத்தி பெருக்கம், 3 மடங்கு விலை என்று சவடால் விட்டார். அந்த சவடால் ஒன்று கூட நிறைவேற்றப்படாமல் இந்திய விவசாயிகளை தற்கொலையில் இருந்து காப்பாற்ற இன்னும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதனால் தொடர்ந்து தற்கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த தற்கொலையை நிறுத்த வேண்டும். விவசாயிகளுடைய விளைபொருளை உலக தரத்திற்கு விற்க வேண்டும். இன்று உலக தரம் என்றால் 50 மடங்கு இந்தியாவை விட விலை உயர்ந்து விற்கிறது. எந்த நாட்டிலும் விவசாயம் பண்றதில்லை இந்தியாவை தவிர. ஆனால் இந்தியாவிலே படு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி விலை இல்லாமல் கடன் கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தற்கொலையை நிறுத்த வேண்டும்.
இந்திய விவசாயிகளை பொருளாதாரத்திலே உயர்த்த வேண்டும் என்றால் நேரடியாக மத்திய அரசு இந்திய உணவுப் பொருளை தனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதி அளவும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் இந்திய விவசாயிகள் கடன் தள்ளுபடி கேட்க மாட்டார்கள், இலவச மின்சாரம் கேட்க மாட்டார்கள், உற்பத்தி மானியம் கேட்க மாட்டார்கள். அத்தனையும் பல கோடி ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருகின்ற அளவுக்கு உணவு உற்பத்தியை இந்திய விவசாயிகள் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது மத்திய அரசினுடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறது. 1947 சுதந்திரம் வாங்கும் போது 30 கோடி மக்களுக்கு உணவில்லை. இன்று 140 கோடி மக்களுக்கு 2 ஆண்டுகள் மழை இல்லை என்றாலும் உணவு கொடுக்க முடியும் என்று மாற்றட்டுகின்றது மத்திய அரசு. என்றால் அவங்க பிரதமரும் அமைச்சர்களும் எம்பிக்களுமா விவசாயம் செய்தார்கள். எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் தான் விவசாயம் செய்து உணவு உற்பத்தியை பெருக்கியிருக்கின்றோம். ஆகவே எங்களை காலில் போட்டு மிதிக்காமல், எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை அளிக்காமல், நாங்கள் உயிரோடு இருந்தால்தான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை நினைவிலே கொண்டு ஒவ்வொரு விவசாயிகளையும் கோட்டீஸ்வரராக்குவதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் வருஷம் 6000 ரூபாய் கொடுக்கறதுனால எந்த விவசாயம் வளர போறதில்ல, வாழ போறதில்ல. புரிந்து கொள்ளுங்கள். விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை கொடுங்கள், ஏற்றுமதி செய்யுங்கள், உலகத்தரத்திற்கு இந்திய உணவையும் கொண்டு வாருங்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இன்று இந்த பேரணி பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.